வணக்கம். தொப்புள்ள எண்ணெய் வைக்கிறத பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆயுர்வேதத்துல இத நாபி பூரணம்னு சொல்வாங்க. பார்க்கறதுக்கு இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருந்தாலும், இதுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கு. இன்னைக்கு இந்த பழங்கால பயிற்சி ஏன் இவ்ளோ முக்கியம்? அது எப்படி நம்ம உடம்பு முழுவதுக்கும் நன்மை தருதுங்கறத பத்தி நாம விரிவா பார்க்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்களேன். தினமும் வெறும் 2 நிமிஷம் இந்த ஒரு சின்ன பழக்கம் உங்க முழு உடலையும் உள்ள இருந்து ரீசார்ஜ் பண்ண முடியும்னா அது எவ்ளோ சூப்பரா இருக்கும் இல்லையா? இந்த முழு விளக்கத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் இது எப்படி சாத்தியம்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போகலாம். குறிப்பா குளிர்காலத்துல இந்த பயிற்சி ஏன் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு? அத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குளிர்காலம் நம்ம உடம்ப பொதுவா எப்படி பாதிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு பரிச்சயமானதா இருக்கா? ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுறது, உதடு வெடிக்கிறது, காலையில எழுந்ததும் மூட்டுகள்லாம் கொஞ்சம் இறுக்கமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றது, சில சமயம் காரணமே இல்லாம ஒரு பதட்டம், ஒரு மனக்குழப்பம். ஆயுர்வேதத்தின்படி இதுக்கெல்லாம் காரணம் குளிர்காலத்துல இயற்கையாவே அதிகமாகிற வாத தோஷம்தான். தினமும் உடம்பு முழுக்க எண்ணெய் தேய்ச்சு மசாஜ் செய்யறது, அதாவது அபியங்கா செய்யறது ரொம்ப நல்லதுதான். ஆனா நம்ம பிஸி லைஃப்ல அதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல தான் இந்த சிம்பிளான தொப்புள்ள எண்ணெய் வைக்கிற பழக்கம் ஒரு சூப்பரான மாற்றா வருது. ரொம்ப கம்மியான நேரத்துல நம்ம உடம்புக்கு தேவையான அந்த இதமான ஆதரவை இது தினமும் கொடுக்குது. ஆனா தொப்புள்ள எண்ணெய் வச்சா மட்டும் எப்படி உடம்பு முழுக்க அதோட பலன் கிடைக்குது? இதுதான் முக்கியமான கேள்வி. வாங்க இந்த பழங்கால பயிற்சிக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை இப்ப நாம பார்க்கலாம். நம்ம தொப்புள் அது வெறும் ஒரு தழும்பு மட்டும் இல்ல. நம்ம அம்மாவோட வயித்துல இருந்தப்போ 9 மாசம் நமக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தையும் ஜீவனையும் கொடுத்த முதல் புள்ளி அதுதான். அது நம்ம வாழ்க்கையோட ஆரம்பம், நம்ம உடம்போட ஒரு பவர்ஃபுல்லான மையம். உடலியல் ரீதியா பார்த்தோம்னா தொப்புளை சுத்தி ஆயிரக்கணக்கான இரத்த நாளங்கள் இருக்கு. அதனால நாம் அங்க எண்ணெய வைக்கும்போது அது ரொம்ப சுலபமா உறிஞ்சப்பட்டு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நரம்புக்கும் திசுவுக்கும் மெதுவா எடுத்துட்டு போகுது. இது ஒரு சென்ட்ரல் டெலிவரி சிஸ்டம் மாதிரி வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சடங்கை எப்படி கரெக்டா செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இது எவ்ளோ சுலபம்னு பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயில ஒரு 4-5 சொட்டு எடுத்து லேசா சூடு பண்ணிக்கோங்க. அப்புறம் படுத்துக்கிட்டு அந்த எண்ணெய உங்க தொப்புள்ள மெதுவா ஊத்துங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு தொப்புள சுத்தி மென்மையா மசாஜ் பண்ணுங்க. அதிகமா இருக்கிற எண்ணெய ஒரு துணியால தொடச்சிட்டு நைட் முழுக்க அப்படியே விட்டுடுங்க. அவ்வளவுதாங்க. இந்த சடங்கு செய்யறதுக்கு பெஸ்டான டைம் எது தெரியுமா? நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தான். அப்போதான் அந்த எண்ணெய் முழுமையா உடம்புக்குள்ள போய் ராத்திரி முழுக்க அதோட வேலைய செய்ய முடியும். அடுத்த கட்டத்துக்கு போலாம். எல்லா எண்ணெயும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது. உங்களுடைய குறிப்பிட்ட தேவைக்கேத்த மாதிரி சரியான எண்ணெய எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். இதுதான் இந்த பயிற்சிய உங்களுக்காக மாத்திக்கிறதுக்கான வழி. முதல்ல உங்க உடம்பு என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்கு வறண்ட சருமம் பிரச்சனையா, இல்ல மூட்டு வலியா, இல்ல மன அழுத்தமா? எதுவா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் எண்ணெய் இருக்கு. இப்போ உங்க ஸ்கின், முடி இல்ல கண் ஆரோக்கியத்தை சரி பண்ணணும்னா இந்த எண்ணெய்களை முயற்சி பண்ணலாம். உதாரணத்துக்கு கடுகெண்ணெய் குளிர்கால வறட்சிக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு குளிர்ச்சி தரும். வேப்பெண்ணெய் சர்ம அரிப்புக்கு ஒரு சிறந்த மருந்து. ஒருவேளை உங்களுக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி இல்ல தசைகள்ல ஒரு இறுக்கம் இருந்தா ஆமணக்கு எண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய் இல்லனா ஆலவெண்ணெய் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். விளக்கெண்ணெய் வலிய குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஃபேமஸ். மன அழுத்தம், பதட்ட மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா பாதாம் எண்ணெய் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி நல்ல ஒரு ஊட்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி தேவையில்லாத சிந்தனைகள், மனச்சோர்வு, தூக்கமின்மைக்கு பிராமி எண்ணெய் ரொம்பவே நல்லது. இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த விளக்கத்துல நாம சொன்ன எல்லா எண்ணெய்களுமே தொப்புள்ள வெளியே தடவுறதுக்கு மட்டும்தான். எந்த காரணம் கொண்டோ இத உட்கொள்ளக்கூடாது. தயவு செஞ்சு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த சடங்கு வெறும் உடம்புக்கு மட்டும் நல்லது செய்யறதில்ல. அதை தாண்டியும் நம்மள நாமே கவனிச்சுக்கிறது, நம்ம உடம்போட ஒரு ஆழமான தொடர்பை ஏற்படுத்திக்கிறது மாதிரியான சில அழகான பாடங்களையும் நமக்கு இது சொல்லிக் கொடுக்குது. பாருங்க, இந்த ஸ்லைடு தான் இந்த முழு விஷயத்தோட சாராம்சமே. ஒரு சின்ன புள்ளியில நாம காட்டுற அக்கறை நம்ம உடம்பு முழுவதற்கும் பரவுது. தினமும் செய்யற இந்த சின்ன விஷயம் காலப்போக்குல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நம்ம உடம்புக்கு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற சக்தி இருக்கு. நம்ம அதுக்கு தேவையான சரியான ஆதரவை கொடுத்தா மட்டும் போதும்.
உண்மைய சொல்லப் போனா இந்த தொப்புள்ள எண்ணெய் வைக்கிற பழக்கம்தான் ஆயுர்வேதத்தோட அடிப்படையான தத்துவத்தையே காட்டுது. சின்ன தொடர்ச்சியான அன்பான கவனிப்பின் மூலமா ஆரோக்கியத்தையும் மன அமைதியும் அடைய முடியுங்கிறது தான் அது. இந்த எளிய பழக்கத்தை உங்க வாழ்க்கையிலயும் சேர்த்துக்கிட்டு அதோட ஆழமான பலன்களை நீங்களும் அனுபவிச்சு பாப்பீங்கன்னு நம்புறேன்.